ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணமணக்கும் மல்லி பொங்கல். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பொங்கல்னாலே பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. நான் இங்கே ஜீரா ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஜீரா ரைஸ் 1 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சரிசினாலும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப் அளவு சிறுபருப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பும் சேர்த்துக்கலாம், இல்லை 1/4 கப்பும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே வடிகட்டிட்டு வச்சிடாமல் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை ஊற விட்டுலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை லைட்டாக குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணியில் 3/4 டம்ளர் தண்ணியை மட்டும் இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மல்லி பொங்கலுக்கு தேவையான மெயினான கொத்தமல்லி இலையை நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நெய் உருகினதுக்கப்புறமா முந்திரி, உங்களுக்கு தேவையான அளவு முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு இந்த முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். பொங்கல் ரெடியானதுக்கு அப்புறமா இந்த வறுத்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் இந்த முந்திரி நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். முந்திரி பருப்பை வெளியே எடுக்காமல் அப்படியே நம்ம பொங்கலை செஞ்சோம்னா முந்திரி பருப்பு முறுமுறுப்பாக இருக்காது. அடுத்ததாக ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கலாம். ஆனால் பெரியவங்க நாமளே ஒரு 5-6 மிளகு சாப்பிடுவோம். தொடர்ந்து மிளகு வந்துகிட்டே இருந்தால் வெளியே எடுத்து வச்சுருவோம். அதுக்கு பதிலாக மிளகு தூளை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சப்போஸ் மிளகு தூள்லாம் இல்லைப்பா, மிளகு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகை நல்லா தட்டி நுணுக்கி ஆட் பண்ணிடுங்க. நெய்யில் ஜீரகத்தை நல்லா பொரிய விடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரிசியையும் பருப்பையும் நம்ம ஊற வச்சுருக்கோம்னா தண்ணியில், அந்த தண்ணியில் இருந்து அரிசியும் பருப்பையும் வடிகட்டி இதோட ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பருப்புலேருந்து செமையான வாசனை வரும். அது வரைக்கும் லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பொங்கலுக்கு முக்கியமான பொருள் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, கொத்தமல்லி இலை, இஞ்சி, மிளகாய், அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். 3/4 டம்ளர் தண்ணியை நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற 1/4 டம்ளர் தண்ணியை இந்த மிக்சர் ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். இப்போதைக்கு பொங்கலில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாகவும் இந்த பொங்கலுக்காக 3 டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். அப்படின்னா தான் பொங்கல் நல்ல குலைவாக நமக்கு வரும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பானிபூரிக்கு பானி ரெடியான மாதிரி நல்ல பச்சை பச்சேன்னு தண்ணியை நமக்கு இப்போது ரெடி ஆயிரும். இந்த தண்ணியில் இப்போ டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உரப்பு இருக்கும். ஆனால் உப்பு கொஞ்சம் உப்பு கச்சி இருக்கணும். அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த தண்ணியில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு பொங்கல் ரெடியாகி வரும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 விசில் வர வரைக்கும் இதை அப்படியே நல்லா வேக விட்டுலாம். நெய் சேர்க்கறதுனால நிறைய தண்ணி பொங்கி வராமல் இருக்கும். விசில் அடித்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். எப்போவுமே பொங்கல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவாவது நெய் சேருங்க. அப்படின்னா தான் நெய்யோட வாடை அப்படியே இந்த பொங்கலில் தூக்கலாக செமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்த முந்திரி அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா மணக்க மணக்க மல்லி பொங்கல் தயார்.
பொங்கலை சுட சுட அப்படியே சாப்பிட்றலாம், சைடிஷ் கூட தேவையில்ல. ஆனாலும் பொங்கல்னாலே நமக்கு சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஃபேவரேட் சாம்பார் அண்ட் சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஏதாவது உளுந்த வடை இல்லை ஆமை வடையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மல்லிப்பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மல்லிப்பொங்கல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் இந்த மல்லிப்பொங்கலை யார்கிட்ட கேட்டால் உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.